வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஸ்ரத்தா பக்தி தியான யோகான் முமுக்ஷோஹ. நான் பிரித்து சொல்கிறேன். ஸ்ரத்தா பக்தி தியான யோகான் முமுக்ஷோஹ முக்தேர்ஹேதூன் பக்தி சாக்ஷாத் ஸ்ருதேர்கீஹி யோ வா ஏதேஷ்வேவ திஷ்டதி அமுஷ்ய மோக்ஷः அவித்யா கல்பிதாத் தேஹபந்தாத். ஸ்ரத்தா பக்தி தியான யோகான் முமுக்ஷோஹ முக்தேர்ஹேதூன் பக்தி சாக்ஷாத் ஸ்ருதேர்கீஹி யோ வா ஏதேஷ்வேவ திஷ்டதி அமுஷ்ய மோக்ஷः அவித்யா கல்பிதாத் தேஹபந்தாத். இந்த மீட்டர் படிக்கிறது இப்படி தான். இது மீட்டர் அப்படி தான் இருக்கும். விவேக சூடாமணியில் இப்படி தான் இருக்கும் சிலதெல்லாம், சில ஸ்லோகங்கள்லாம். ஸ்ரத்தா பக்தி தியான யோகான் முமுக்ஷோர் முக்தேர்ஹேதூன் பக்தி சாக்ஷாத் ஸ்ருதேர்கீஹி யோ வா ஏதேஷ்வேவ திஷ்டத்யமுஷ்ய மோக்ஷோ வித்யா கல்பிதாத் தேஹபந்தாத். அப்படி தான் படிக்கணும். கீஹி முக்தேஹே ஹேதூன் வக்தி முமுக்ஷோஹோ முக்தேஹே ஹேதூன் கீஹி வக்தி. கீஹின்னா சொற்கள். கீஹி கிரௌ கிரஹ கிரம் கிரௌ கிரஹ கிரா கீர்பியாம் கீர்பிஹி அப்படி சொல்லி அது கிர் சப்தம். என்ன சொல்கிறார்? முமுக்ஷோஹோ மோக்ஷத்தை விரும்புகின்றவனுக்கு, முக்தேஹே ஹேதூன் முக்திக்கு ஹேத்துவை என்ன சொல்கிறான்னு சொல்லிடுறேன். விடாமல் ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பண்ணுறது தான் மோட்சத்துக்கு காரணங்கிறார். இதுதான் விஷயம். கேட்டலுடன் சிந்தித்தல் கேடு இலா மெய்த்தெளிவால் வாட்டமரும் உற்பவ நோயினர் தாய்மானவர். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல். கேட்டல்னா ஸ்ரவணம், சிந்தித்தல்னு சொன்னால் மனனம், தெளிதல்னு சொன்னால் நிதித்தியாசனம். ஆக கேட்டலுடன் சிந்தித்தல் கேடு இலா மெய்த்தெளிவால் வாட்டமரும் உற்பவ நோய். உற்பவ நோய்னா சம்சாரம், சம்சார வியாதி. ஆக முக்திக்கு ஹேத்துக்களாக, முக்தியின் காரணங்களாக கீஹி சொற்கள், பக்தி பக்தி சொல்லுகின்றன. எதையின்? ஸ்ருதேஹே கீஹி, ஸ்ருதேஹே கீஹி ஸ்ருதியினுடைய சொற்கள். ஸ்ருதினா உபனிஷத்துக்களுடைய வாக்கியங்கள். உபனிஷத் வாக்கியங்கள்லாம் மோட்சத்தை அடைய விரும்புகின்றவனுக்கு முக்திக்கு காரணங்களாக இவைகளை சொல்லுகின்றன. இவைகள்ங்கிறது நம்ம சப்ளை பண்ணிக்கணும். சாக்ஷாத் பக்தி, சாக்ஷாத் ஹேதூனு பக்தின்னு படிக்கணும். நேரடியான காரணங்களாக சொல்லுகின்றன. அப்போ மற்றதெல்லாம் மறைமுகமான காரணங்கள், நேரடியான காரணங்களாக சொல்லுகின்றன. அஸ்ரத்தா பக்தி தியான யோகான் ஹேதூன். எதை ஹேத்துக்களாக சொல்லுகின்றன? மோட்சத்தை அடைய விரும்புகின்றவனுக்கு வேதங்கள், வேதங்கள்னா ஸ்ருதேஹே கீஹி சாஸ்திர வாக்கியங்களெல்லாம், சாஸ்திரத்தினுடைய வாக்கியங்களெல்லாம்
இவைகளை காரணமாக சொல்லுகின்றன. எவைகளை நேரடியாக இவைகள்தான் காரணம் என்று சொல்லுகின்றன. எவைகள்னா ஸ்ரத்தா பக்தி தியான யோகான். ஸ்ரத்தா பக்தி தியான யோகங்களைத்தான் மோட்சத்துக்கு காரணங்களாக சொல்லுகின்றன. இது கைவல்யோபனிஷத்தில் இந்த மந்திரம் வருகிறது. ஆஸ்வலாயன மகரிஷி பிரம்மா கிட்ட போய் பாடம் கேட்க போகிறார். அதா ஆஸ்வலாயனம் பகவந்தம் பரமேஷ்டினம் உபசமேத்ய உவாச்ச அதீஹி பகவோ பிரம்ம வித்யாம். அப்படி சொல்லி அவர் கேட்பார். பிரம்மதேவர்கிட்ட போய் ஆஸ்வலாயன மகரிஷி எனக்கு பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணுங்கோ அப்படி சொல்லி அது பெரிய பிரம்ம வித்தியக்கு நிறைய அட்ஜெக்டிவ்ஸ்லாம் போடுவார். சதா சத்பிஸ் சேவியமானாம் நிகூடாம் யயாச்சிராத் சர்வ பாபம் வ்யபோஹ்ய பரமம் புருஷம் உபைதி திவ்யம் அப்படி சொல்லி அவர் கேட்பார். அந்த பிரம்ம வித்தியினுடைய பிரயோஜனத்தை சொல்லி பிரம்ம வித்தியினுடைய மகிமையை சொல்லி கேட்பார். யார்கிட்ட? பிரம்மதேவர்கிட்ட. கைவல்யோபனிஷத்தில் முதல் மந்திரம். அதுக்கு பிரம்மா உபதேசம் பண்ணுவார். தஸ்மை சஹோவாச்ச. அந்த பிரம்மதேவர் உபதேசம் பண்ணுறார். என்னென்னா ஸ்ரத்தா பக்தி தியான யோகாதவேஹி. ஸ்ரத்தா பக்தி தியான யோகத்தினால தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அதை இங்கே கோட் பண்ணுறார். இங்கே ஸ்ரத்தான்னு சொன்னால் ஸ்ரவணம், பக்தி சொன்னால் நிதித்தியாசனம், தியானம்னு சொன்னால் மனனம். எப்படின்னு சொல்கிறேன். ஸ்ரத்தான்னு சொன்னால் ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா என்னன்னா உபனிஷத்துக்களுடைய மையக்கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா கேட்குறதுன்னு அர்த்தம் இல்லை. சாதாரணமாக ஸ்ரவணம்ங்கிறது கேட்குறதுன்னு தான் அர்த்தம். ஸ்ரவணம்னா கேட்குறது. எதை கேட்குறதுன்னா உபனிஷத்துக்குடைய சென்ட்ரல் தீம் என்ன, மையக்கருத்து என்ன, உட்பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஸ்ரவணம்னு பேர். உபனிஷத்தை முறையாக படிக்கிறது. உபனிஷத் மந்திரங்களையெல்லாம் படித்து அந்த மந்திரங்களுடைய அர்த்தம் என்ன, உபனிஷத்துக்களுடைய உள்ளார்ந்த பொருள் உபதேசம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஸ்ரவணம். அதுக்கு காது ஒரு சாதனம். ஆனால் சிந்திக்கிறோம். உபனிஷத்து சொல்கிறது என்ன சொல்கிறதுனா தத்துவமசி. எந்த பகவானை நீ பூஜை பண்ணின்னு இருக்கியோ, யாரை எல்லாம் வல்ல உயர்ந்தவர்னு நினச்சின்னு இருக்கியோ அவர் நீதான் அப்படின்னா. சர்வஜனாகவும் சர்வசக்தனாகவும் நினச்சின்னு இருக்கிற அந்த பகவான், பகவானுடைய யதார்த்தஸ்வரூபமும் உன்னுடைய யதார்த்தஸ்வரூபமும் ஒன்று தான். நல்லா கவனிக்கணும். உன்னுடைய உண்மை வடிவமும் இறைவனுடைய உண்மை வடிவமும் உண்மையில் ஒன்றே. உன்னுடைய உண்மை பொருளும் நீ உனக்கு எது உண்மையோ அதுதான் இறைவனுக்கும் உண்மை. இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் ஈஸ்வரன் பிரம்மம். உனக்கும் ஆதாரம் அதே பிரம்மந்தான். ஆக பிரம்மத்தில் தான் ஜீவேஸ்வர ஜகத் கல்பிதம். அப்படி நம் அத்வைத சித்தாந்தம். ஆக இந்த உபனிஷத்துக்களுடைய பரம தாத்பரியம் பிரம்மைவ சத்தியம் துவம் பிரம்மாசி சர்வம் பிரம்மமயம். உபனிஷத்துக்களுடைய பரம தாத்பரியம் நீ பிரம்மம், இவையெல்லாம் பிரம்மம், சர்வம் பிரம்மமயம். இதாட்டி இன்னொரு பாஷையில் சொல்லணும்னா நிறைவைத் தவிர ஒன்றுமே இல்லை, நீயும் நிறைவானவன், இவ்வுலகம் அனைத்தும் நிறைவாகவே இருக்கிறது. அதஹா பூர்ணம் இதம் பூர்ணம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே சர்வம் பூர்ணம் அபூர்ணம் மித்யா பூர்ணம் சத்தியம் சத்தியமேவ பூர்ணம் பூர்ணமேவ சத்தியம் அபூர்ணம் ஜகத்து மித்யா. இதுதான் ஸ்ரவணம். ஸ்ரத்த வேணும் இந்த விஷயத்தில்.
இல்லை இல்லை எனக்கு பேதம்தான் சத்தியமாக தெரியறதுன்னு சொல்லக்கூடாது. முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னாவது கேட்கணும் இல்லையா? நமக்கு புரியறதோ இல்லையோன்னா அது எப்படிங்கிறது அடுத்த கேள்வி. முதல்ல எனக்கு நான் என்ன எப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, நான் ஒரு இண்டிவிஜுவல், நான் ஃபைனைட், லிமிட்டட், அப்படி தான் நினச்சின்னு இருக்கோம். நான் ஒரு தனி மனிதன், தனியானவன். என்னை போல தனித்தனியாக நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. யாரும் முழுமையானவன் கிடையாது. இதுதான் உண்மை. கடவுளுக்கு எல்லா சக்தியும் இருக்குது, ஆனால் அவர் என் கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆனால் கடவுள் இருக்கார்னு பெரியவங்க சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அந்த கடவுளை கும்பிட்டா எனக்கு எல்லா சக்தியும் வரும். அவருடைய அருளால் நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அடைவேன். அர்த்தத்தை அடைவேன், காமத்தை அடைவேன், புண்ணியத்தை அடைவேன். அப்புறம் கடைசியில் அவர் எனக்கு மோட்சத்தையும் கொடுப்பார். இதுதான் எல்லாருக்கும் பொதுவான அபிப்பிராயம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம்னா, நீ அதெல்லாம் அடையவே முடியாது. எதை வேணாலும் அடைஞ்சாலும் அடையலாம், மோட்சத்தை நீ அடைய முடியாது. அப்படி அடையிற மோட்சமே இல்லை. ஆகையினால எல்லாரும் வேறேன்னு நினைக்கிறத முதல்ல விடு. பகவானும் நீயும் வேறேன்னு நினைக்கிறத விடு. பகவானும் பிரபஞ்சமும் வேறேன்னு நினைக்கிறத விடு அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையை ஒத்துக்கணுமே. இதை ஒத்துக்கிறான். எதை ஒத்துக்கிறான்? நான் வேற, நீ வேற, நம்ம எல்லாரும் சேர்ந்து கடவுளுக்கு அடிமை. கடவுள்கிட்டருந்து நம்ம வேணுங்க அவரை கும்பிட்டு நம்ம வாழ்க்கையில் பொருளை சம்பாதிக்கலாம், குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கலாம், பண்ணினா ஏதாவது புண்ணியமும் கொடுப்பார், அப்புறம் கடைசியில் மோட்சத்தையும் கொடுத்துருவார். எதை கொடுத்தாலும் கொடுப்பார். மோட்சத்தை கொடுக்கறதுங்கிறது அவர் என்ன சொல்லுவார்னா, மோட்சம்னா என்னன்னு தெரியாமல் கேட்டுருக்கான் நினைப்பார். அப்போ மோட்சம்னா என்ன? பகவானே கொடுக்குறாரு தான் என்னத்தை கொடுப்பார்னா அத்வைத ஞானத்தை தான் கொடுக்க முடியும். இந்த பாரப்பா, நீ நான் உலகம் இதில் அடையிறது எல்லாம் உண்மைன்னு நினச்சின்னு இருக்கேன். இதெல்லாம் மாயா மம மாயா. அதனால் நீ சரியாக புரிஞ்சுக்கோ, உண்மையிலே நீயும் நானும் இந்த உலகமும் வேற இல்லைப்பா அப்படின்னு அவரே குரு ரூபத்தில் உபதேசம் பண்ணுறார். குருவும் நீயும் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. இந்த ஈஸ்வரன் குரு ஆத்மா அப்படிங்கிறதெல்லாம் பேதமெல்லாம் வாஸ்தவம் கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. ஆக இவன் என்ன பண்ணுறான்னா இதை ஒத்துக்கிறான். ஸ்ரத்தான்னு சொன்னால் அத்வைத உபதேசே ஸ்ரத்தா. ஸ்ரத்தான்னா இந்த ஸ்ரத்தாபூர்வக ஸ்ரவணபூர்வக உபனிஷத் தாத்பரிய நிச்சயா ஸ்ரவணம். உபனிஷத் அதுக்கெல்லாம் நிறைய லக்ஷணங்கள்லாம் இருக்குது. ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்கு, கடைசியில் என்ன சொல்லியிருக்கு, நடுவில் என்ன சொல்லியிருக்கு. உபக்ரமோபசம்ஹாரௌ அபியாசோ பூர்வதா பலம் அர்த்தவாதோபபத்தி ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே. இதெல்லாம் மீமாம்சா விதி. மீமாம்சா விதின்னா சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான மெத்தட். எப்படின்னா முதல்ல என்ன சொல்லியிருக்கு, கடைசியில் என்ன சொல்லியிருக்கு, எந்த விஷயம் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கு, இது வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க முடியாத இதில் என்ன அம்சம் இருக்குது, இதனுடைய பிரயோஜனம் என்ன, இது எதெல்லாம் எந்த இடமெல்லாம் புகழ்ந்திருக்கு, எதெல்லாம் ஸ்துத்தியர்த்தவாதம், எதெல்லாம் நிந்தார்த்தவாதம், அப்புறம் இதுக்கு என்ன யுக்தி லாஜிக், இதெல்லாம் வச்சுட்டு தான் ஒருத்தரோட இப்போ ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான்னா அவன் பேசுகிற போது ஆரம்பிக்கிற போது என்ன பேசினான், முடிக்கிற போது என்ன பேசினான். இப்போ ஆரம்பிக்கிற போது நான் உங்கள்கிட்ட இதை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன்னு ஃபஸ்ட்டு சொல்லணும். அப்புறம் அதை எலாபரேட் பண்ணணும். எலாபரேட் பண்ணி எது முக்கியமோ அதை எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை புரிய வைக்கிறதுக்கும் லாஜிக் சொல்லணும். அதுக்கெல்லாம் ஆதாரங்களை மேற்கோள் காட்டணும். இப்படிலாம் சொன்னால் தான் ஒரு லௌகிக விஷயத்தையே புரிஞ்சிக்க முடியும். இது சாஸ்திர விஷயம்.
அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க, எப்படி டிவிலெலாம் என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்கிறான், இந்த தலைப்பு செய்திகள் அப்படின்னு சொல்லி, அப்புறம் இனி விரிவான செய்திகள், அப்புறம் மீண்டும் தலைப்பு செய்திகள் அப்படி சொல்லி முடிக்கிறான். அது வேறு விஷயம். இங்கே என்னென்னா, நான் இப்போ இதை பற்றி பேச போகிறேன், அத்வைதத்தை பற்றி பேச போகிறேன். அப்புறம் அத்வைதத்தை எத்தனை தடவை நான் அது அத்வைதத்தை புரிய வைக்கிறதுக்கு ரிப்பீட் பண்ணுறேன்னு பார்க்கணும். இந்த அத்வைத ஞானத்தை நீ வேறு சோர்ஸ்லேருந்து அடைய முடியாதுங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் அந்த அத்வைத ஞானத்தினால எனக்கு என்ன பெனிஃபிட், பிரயோஜனம், அதை சொல்லணும். அப்புறம் என்னது, அப்புறம் இதை பற்றி சாஸ்திரங்களில் எங்கெல்லாம் புகழப்பட்டிருக்கு, அத்வைத ஞானம் எங்கெல்லாம் புகழப்பட்டிருக்கு, துவைத விஷயம் எங்கெல்லாம் இகழப்பட்டிருக்கு, அதை பற்றி சொல்லணும். அப்புறம் என்னென்னா, இந்த அத்வைதந்தான் சத்தியங்கிறத புரிய வைக்கிறதுக்கு என்ன லாஜிக், நியாயம் என்ன, உபபத்தி என்ன, இதெல்லாம் வச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கு பேர் தான் ஸ்ரவணம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துட்டா, பகவத்கீதை எடுத்துட்டா அசோச்சியான் அன்வசோச்சஸ்தம் சொல்லியிருக்கு, முடிக்கிற போது மா சுச்சா சொல்லியிருக்கு, நடுவில் கிருஷ்ணர் நத்வம் சோச்சித்து மருகசி நானு சோச்சித்து மருகசி தத்ரகா பரிதேவனா, இப்படி திரும்ப திரும்ப கவலைப்படாத மாசுச்ச சம்பதம் தெய்வீம் அபிஜாத்தோசி பாண்டவ, பல இடங்களில் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறார். கவலைப்படாதே, இந்த ஞானத்தினால கவலைப்படாதேங்கிறார். ரிப்பிட்டீஷன் இருக்குது, அதுக்கு பேர் தான் அபியாசம். அப்புறம் நீ இதை வேறு எதுனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ரிஷிபிர் பகுதா கீதம் சந்தோபிர் விவிதை பிருத்தக்கு பிரம்மசூத்திர பதைச்சைவ ஹேதுமத்பிர் வினிஷ்சிதை. அபூர்வத்தான்னா அந்நிய பிரமாணேன அனதிக தத்துவம், வேற பிரமாணத்தினால நீ தெரிஞ்சுக்க முடியாது. இந்த அபூர்வத்தையே சொல்லணும். அப்புறம் இதை எங்கெல்லாம் புகழ்ந்திருக்கு பார். கிருஷ்ணர் அடிக்கடி சொல்கிறார், நகி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே ஞானானாம் ஞானமுத்தமம். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு விட்டால் உனக்கு வேறு என்று எதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. இப்படிலாம் பலனை பற்றி சொல்கிறார். இதை புகழ்ந்திருக்கார், பலனை பற்றி சொல்கிறார். அங்கங்கே நிறைய லாஜிக்கெல்லாம் சொல்கிறார், யுக்தியெல்லாம் சொல்கிறார். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது பகவத்கீதையில். எக்ஸாம்பிள்ஸ் தான் யுக்தி. அப்புறம் இதெல்லாம் சொல்லி ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணுறது. நமக்கு இருக்கிற அறிவு சாஸ்திரம் இதைத்தான் சொல்கிறது. இப்போது ஸ்ரத்தா சொன்னால் இங்கே ஸ்ரத்தையோட குருவினுடைய துணையோட சாஸ்திரத்தை படித்து அதனுடைய மைய கருத்தை புரிஞ்சுக்கிறது, அதான் ஸ்ரவணம். பக்தினா ஏற்கனவே அவரே சொல்லியிருக்கார் இந்த விவேக சூடாமணிலேயே, மோக்ஷசாதன சாமக்ரியாம் பக்திரேவகரீயசி ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதே. இவரே சொல்லியிருக்கார். பக்திங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஆத்மாவை தியானம் பண்ணுறதுக்கு பேர் தான் பக்தி. பகவான்கிட்ட அன்பு செலுத்துறதுக்கு பேர் பக்தின்னு சாதாரணமான அர்த்தம். இங்கே விசேஷமான அர்த்தம். பக்தின்னா தன்னை பற்றிய உண்மையை தியானம் செய்வது தான். இந்த இடத்துல பக்தின்னா நிதித்தியாசனம். அப்புறம் தியானம்னு சொன்னால் அது எப்படி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, என்ன முழுமையானவன்கிறது. ஆனால் என்னுடைய ஃபீலிங் என்ன, என்னுடைய ஃபீலிங் எனக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறையத்தான் நான் நினைக்கிறேன். எங்கிட்ட இருக்கிற நிறைய பற்றி நினைக்கிற சுபாவம் எனக்கு இருக்கா? இல்லவே இல்லை. மற்றவனோட கம்பேர் பண்ணுற போது நான் எவ்வளவோ நிறைவாக இருக்கேன். ஆனால் என்னுடைய மனசில் என்ன பலமாக இருக்குன்னா, எங்கிட்ட இருக்கிற குறை தான் எனக்கு பெருசாக தெரிகிறதே தவிர எங்கிட்ட இருக்கிற நிறைவு அம்சம் எனக்கு தெரியுது. லௌகிகமாக சொல்கிறேன். ஆனால் ஃபேக்ட் என்னென்னா, நீ ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் நீ நிறைவானவன். நீ குறைவானவன் உன்னை நினச்சிக்கிறது உன்னுடைய மனக்கற்பனை, அறியாமையின் விளைவாகிய மனக்கற்பனை அப்படின்னு சாஸ்திரம் அதுக்கு நிறைய லாஜிக்கல்லாம் சொல்கிறது. அதெல்லாம் அதுக்கு தான் சித்தி கிரந்தங்கள்னு பேர். பிரம்மசூத்திரமே அதுக்கு தான் உட்கார்ந்துருக்கு. உபனிஷத்துக்களை படிக்கிறதுங்கிறது ஸ்ரவணம்.
அது அது வந்து ஸ்ருதி பிரஸ்தானம்போம். அது வந்து ஸ்ருதி பிரஸ்தானம். பிரம்மசூத்திரம் படிக்கிறது வந்து நியாயப்பிரஸ்தானம், யுக்தி. அது நியாயப்பிரஸ்தானம், மனன பிரஸ்தானம். ஸ்ருதி பிரஸ்தானம் நியாயப்பிரஸ்தானம். நியாயம்னாலே லாஜிக், லாஜிக்னாலே அது மனநம்தான். பிரம்மசூத்திரமெல்லாம் அதுதான் உபதேசம் பண்ணுறது. அப்புறம் நிறைய சித்தி கிரந்தங்கள்லாம் இருக்குது வேதாந்தத்தில். நிறைய அத்வைத சித்தி, நைஷ்கர்மிய சித்தி, ஸ்வராஜ்ய சித்தி, இஷ்ட சித்தி, சித் சுகி, இப்படியெல்லாம் ஏகப்பட்ட டெக்ஸ்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து மனன கிரந்தங்கள். அப்புறம் நிதித்தியாசனத்துக்கு நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்குது. பிரம்ம ஞானாவளி, மாலா, ஏகப்பட்ட புஸ்தகங்கள்லாம் இருக்குது. முதல்ல ஸ்மிருதி பிரஸ்தானம்ங்கிறது பகவத்கீதை. ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம், நியாயப்பிரஸ்தானம் அப்படின்னு பிரஸ்தானத்ரயத்தை அப்படி பிரிக்கிறோம். ஆக ஸ்ரவணத்துக்கு உபனிஷத்துக்களும் பகவத்கீதையும், மனனத்துக்கு பிரம்மசூத்திரம், அதை விட ரொம்ப முக்கியம் மற்ற சித்தி கிரந்தங்கள். ஆனால் இந்த பிரஸ்தானத்ரயத்தை ஒருத்தன் உருப்படியாக பண்ணாலே பெரிய விஷயம். ஒன்றும் வேண்டாம், கைவல்ய நவநீதமே போகும். கைவல்ய நவநீதத்தையே, ஏன்னா அவரே சொல்லிட்டார், தாண்டவராய சுவாமிகளே சொல்கிறார், படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார். படர்ந்த வேதாந்தம்னா உபனிஷத்துக்கள், அதிலிருந்து எடுத்து 300 குடங்களில் நிறைத்து வைத்தார். 300 குடங்கள்னா என்னன்னா ஒரு 2 விதமான அர்த்தம் இருக்குது. இந்த முன்னூல் குடங்கள், பார்க்கடல் எது? உபனிஷத்து. முன்னூல் குடங்கள்னு சொன்னால் ஒருத்தர் சொல்கிறார் பாஷ்யம் வார்த்திகம் பிரகரணம்ங்கிறார். பாஷ்யம் வார்த்திகம் பிரகரணம்ங்கிறார் ஒரு கமெண்ட்ரி. பகவத்கீதை ஒன்று, ஒரு குடம். இன்னொரு குடம் என்னதுன்னா பிரம்மசூத்திரம். இன்னொரு குடம் என்னன்னா பிரகரணம். பகவத்கீதை, அப்புறம் வந்து பிரம்மசூத்திரம், பிரகரண கிரந்தங்கள், அதை முன்னூல்னு சொல்கிறது. பாஷ்யம் வார்த்திகம் பிரகரணம் ஒன்று, இதுலேயும் பிரகரணம் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஆனால் இன்னும் என்னென்னா பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், பிரகரணம் முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார்கள். எல்லாம் காய்ச்சி. எல்லாம் காய்ச்சின்னா குருக்கிட்ட படித்தேன்னு அர்த்தம். குரு சந்நிதியில் காய்ச்சின்னு விளக்கம் எழுதுகிறார் பொன்னம்பல சுவாமிகள். குரு சந்நிதியில் காய்ச்சி, குரு சந்நிதியில் படித்தேங்கிறார். எல்லாம் காய்ச்சி. அதுக்கப்புறம் என்னென்னா நான் தனியாக உட்காந்து தியானம் பண்ணேன், பெறையூற்றி. எல்லாம் காய்ச்சி, எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு தளித்தேன். ஆனால் பெறையூற்றிங்கிறது இல்லை பாட்டில். படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள். எல்லாம் காய்ச்சி, எல்லாத்தையும் குருக்கிட்ட உட்காந்து படித்தேன், காய்ச்சி. அதுக்கப்புறம் நான் தனியாக நல்லா யோசித்தேன், நானும் டீச் பண்ணேன்னு அர்த்தம். நானும் டீச் பண்ணி பார்த்தேன், எல்லாத்தையும் குருக்கிட்ட கிரமமாக படித்தேன். படித்ததெல்லாம் நானும் நல்லா சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுக்குற போது தான் எனக்கு இன்னும் கிளாரிட்டி வந்தது. அதான் பெறையுற்றது. அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு சாரம் புரிஞ்சு போயிடுது. எல்லாம் காய்ச்சி பெறையூற்றி, அது தயிராக்கின்னு அர்த்தம். பெறையூற்றி என் புத்தியை கொஞ்சம் கலந்து அதை பெறையூற்றி, அப்புறம் என்ன கடைந்து, அதுக்கப்புறம் கடைஞ்சு நல்லா பாடம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி கடைந்தெடு தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை. இந்த கைவல்ய நவநீத வெண்ணையை திரட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் உபனிஷத்தெல்லாம் படிக்க வேண்டாம், பகவத்கீதை படிக்க வேண்டாம், பிரம்மசூத்திரம் படிக்க வேண்டாம், பிரகரண கிரந்தங்கள்லாம் படிக்க வேண்டாம். கைவல்ய நவநீத ஞான நூலை கற்றோர் பல கலை ஞான நூல்கள் படித்த ஞானிகளாய் வாழ்வர். கடைசியில் சொல்லியிருக்கு கைவல்ய நவநீதத்தில். இந்த கைவல்ய நவநீத நூலை கற்றோர் பல கலை ஞான நூல்கள் படித்த ஞானிகளாய் வாழ்வர். அப்போ 280 பாட்டு. எதுக்கு சொல்கிறேன் நான், கைவல்ய நவநீதம் ஒன்றே போரும். திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருந்தாலே, அதுக்காக வேண்டி வேண்டான்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். விவேக சூடாமணி தான் படிச்சுட்டு இருக்கோம்.
இப்போ இதுக்குன்னா ஸ்ரத்தா பக்தி தியானம், தியானம்னா மனனம், அதுக்கு தான் இவ்வளோ சொன்ன வந்தேன். அங்கேயும் அப்படி தான் சொல்லுவோம், ஸ்ரவண மனன நிதித்தியாசனம்னு சொல்லுவோம். எங்கே? கைவல்ய உபனிஷத்து. கைவல்ய உபனிஷத்தில் இந்த மந்திரம் இருக்குது, ஸ்ரத்தா பக்தி தியான யோகாதவேஹி அப்படின்னு அந்த மந்திரம் இருக்குது. ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தினால் அதை நீ அறிந்து கொள்வாயாக. இது இந்த மூணும் சேர்த்து தான் ஞான யோகம்னு பேர். ஞான யோகத்தில் 3 அம்சங்கள் உள்ளன. ஒன்று ஸ்ரவணம், உபனிஷத் தாத்பரிய நிச்சயம். அதே மாதிரி மனனம், யுக்திதா சிந்தனம் மனனம். விபரீத பாவனா நிவர்த்தியர்த்தம் விஜாத்தீய விருத்தி நிவர்த்தி பூர்வக சஜாத்தீய விருத்தி பிரவாகா தியானம். இந்த வேதாந்தத்தில் கேட்ட விஷயங்களையே தியானம் பண்ணுறது, அதுதான் நிதித்தியாசனம். நிதித்தியாசனத்துக்கு நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்குது. இந்த நிர்வாண ஷட்கம்லாம் அதுதான். மனோபுத்தி அஹங்கார சித்தானி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிராண நேத்ரே, இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. பஞ்சீகரணம்னு ஒரு தியானமே இருக்குது, சங்கராச்சாரியரே பண்ணி வச்சுருக்கார். சன்னியாசிகளுக்கெல்லாம் தினமும் தியானத்துக்காக. அதாத பரமஹம்சானாம் சமாதி விதிம் வியாக்கியாஸ்யாம சச்சப்தவாச்சியம் அவித்யாசபலம் பிரம்ம பிரம்மணோ வியக்தம் அவ்யக்தான் மகத் சொல்லி அழகாக ரொம்ப சின்னதாக இருக்குது பேராகிராஃப். 3 நேரமும் சொல்லணும் சன்னியாசிகள் வச்சுருக்கார். அதாவது சிருஷ்டி கிரமம், அப்புறம் லயக்கிரமம், அத்தியாரோபம், அபவாதம், படைப்பின் முறை, அப்புறம் படைப்பை ஒடுக்கிறது. இது தான் தினமும் தியானம் பண்ணணும் சன்னியாசிகள். இதுக்கு 65 ஸ்லோகம் எழுதி வச்சிருக்கார். 60க்கு மேலே ஸ்லோகம் இவர் எழுதியிருக்கார். சுரேஸ்வராச்சாரியார் வார்த்திகம் எழுதியிருக்கார். இது 2ஐயும் படித்தாலே போர் நிதித்தியாசம். இந்த பஞ்சீகரணத்தை தினமும் தியானம் பண்ணிட்டு இருந்தாலே போகிறோம், அதுதான் நிதித்தியாசம். அதை தவிர நிறைய இருக்குது. பிரம்ம ஞானாவளி மாலான்லாம் சில புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அப்புறம் வேறு சில ஸ்லோகங்கள்லாம் நல்ல நல்ல ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ ஹஸ்தாமலகருடைய ஹஸ்தாமலக்கீயம், இது மாதிரி நிதித்தியாசன பரமான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அதை மனப்பாடம் பண்ணி தியானம் பண்ணலாம். ஆக இந்த 3 தான் மோட்சத்துக்கு ஹேத்து. சுருக்கமாக சொன்னால் ஞான யோகந்தான் மோட்சத்துக்கு ஹேத்து. சாட்சாத் ஹேத்துன்னு பக்தி, மற்றதெல்லாம் சாட்சாத் ஹேத்து கிடையாது. அதாவது கர்ம சகாம தர்மானுஷ்டானம் சாட்சாத் மோட்சஹேத்து இல்லை, நிஷ்காம தர்மானுஷ்டானம் சாட்சாத் மோட்சஹேத்து இல்லை. சகுண பிரம்ம ஏகரூப உபாசனா அநேக ரூப உபாசனா சாட்சான் மோக்ஷஹேத்து கிடையாது. அதெல்லாம் பரம்பரா மோக்ஷஹேத்து. ஸ்ரவண மரண நிதித்தியாசனந்தான் சாட்சான் மோக்ஷஹேத்து. அது அழகாக சொல்கிறார். சாட்சாத் முக்தேஹே ஹேத்தூனு பக்தி ஸ்ருதேஹே கீஹி. வேதத்தினுடைய வாக்கியங்களெல்லாம் இப்படித்தான் சொல்லுகின்றன. பிரம்மவாதினோ வதந்தி, வேதமறிந்த பெரியோர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள். அது மாத்திரம் சொல்றார். யோவா ஏதேஷ்வேவ திஷ்டதி, யோவா ஏதேஷ்வேவ திஷ்டதி தஸ்யைவ தஸ்ய ஏவ. இந்த இடத்துல அமுஷ்யங்கிறது யஹா அமுஷ்யா அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். அதாவது ரொம்ப யோசௌ அப்படின்னு அர்த்தம். யோசௌ ஏதேஷ்வேவ திஷ்டதி. இந்த அமுஷ்யங்கிறத அசௌன்னு போட்டுக்கணும். யோசௌ எவனொருவன் அப்படி படிக்கணும். எவனொருவன் இதிலேயே இருக்கானோங்கிறார். ஏதேஷ்வேவ திஷ்டதி. ஏதேஷ்வேவ திஷ்டதினா என்ன அர்த்தம்? இந்த ஸ்ரத்தா பக்தி தியான யோகத்திலேயே ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்திலேயே இருக்கானோ. எவன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதையே பண்ணிகிட்டு இருக்கான். ஒன்று உபனிஷத் படிக்கிறான், இல்லாட்டி பிரம்மசூத்திரம் படிக்கிறான், இல்லாட்டி கீதா பாஷ்யம் படிக்கிறான். வேறு எதுலேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. அவனை சொல்கிறார் யோசௌ அமுஷ்யா இப்படி சேர்த்துக்கணும். யஹா அசௌ எவனொருவன் ஏதேஷ்வேவ திஷ்டதி இதிலேயே தான் இருக்கணும், வேறு எதுலேயும் கவனம் செலுத்தப்படாது. சந்நியஸ்ய ஸ்ரவணம் குறியாத். சந்நியாசத்தை பண்ணிவிட்டு சந்நியாசம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குதுன்னா கர்மாவை சந்நியாசம் பண்ணுறது, ரிச்சுவல்ஸ் அண்ட் டியூட்டிஸ் சந்நியாசம், ஆட்டிடியூட்ஸ் வேல்யூஸை சந்நியாசம் பண்ண மாட்டோம்.
ஆட்டிடியூட்ஸையும் வேல்யூஸையும் சந்நியாசம் பண்ண மாட்டோம். ரிச்சுவல்ஸையும் டியூட்டிஸையும் சந்நியாசம் பண்ணிவிடும். ரிச்சுவல்ஸ்னால் என்ன? பண்ணக்கூடிய பூஜைகள், கர்மாக்கள், ஹோமங்கள், ஜபங்கள், இதை சந்நியாசம் பண்ணுறது. இதுக்காக வேண்டி சந்நியாசம் பண்ணுறது. இதெல்லாம் சந்நியாசம் பண்ணிவிடுறான். அப்புறம் என்ன பண்ணுறான்னா குடும்பத்தையும் சந்நியாசம் பண்ணிவிடுறான். குடும்ப கடமைகள் கிடையாது. ஆனால் அவனுக்கு மனசில் பாவனை இருக்குது. இந்த பிரபஞ்சத்தை ஈஸ்வரனாக பார்க்குற பாவனையை சந்நியாசம் பண்ணுறதில்ல. சத்குணங்களை சந்நியாசம் பண்ண மாட்டான். நல்ல குணங்களை சந்நியாசம் பண்ண மாட்டான். ஏன்னா அதுவும் தர்மத்தில் சேர்றது. சர்வ தர்மான் பரித்தியஜ்யன்னு சொன்னால் எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ கர்மாணி சந்நியாசிங்கிறார் சங்கராச்சாரியர். எல்லா கர்மங்களையும் விட்டு விட்டுன்னா ரிச்சுவல்ஸ் அண்ட் டியூட்டிஸ், அதாவது சடங்குகளையும் கடமைகளையும், குடும்ப கடமைகள், சமூக கடமைகளையும் விட்டுவிட்டு குணங்களை விடாமல், நல்ல பாவனைகளை விடாமல், சடங்குகளையும் கடமைகளையும், சமூக கடமைகள், இந்த மாதிரி லௌகிக கர்மங்கள், வைதிக கர்மங்களெல்லாம் விட்டுட்டு ஹோல் டைம் ஃபார் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், ஃபோக்கஸ்டு லைஃப். அதுக்கு தான் வேதம் சொல்கிறது. எல்லா குணத்தையும் சொல்லிவிட்டு சத்தியம் பரம்னு வேதம் சொல்கிறது. ஆரம்பித்து சத்தியம், தபஹா, தமஹா எல்லாம் சொல்லிவிட்டு பிரஜனனம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கிறது ஞாச இதி பிரம்மா பிரம்மா ஹி பரஃப் பரோ ஹி பிரம்மா தானிவா ஏதானி அவராணி. இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் தாழ்ந்தது, சந்நியாசம் உயர்ந்ததுங்கிறது வேதம். எல்லாமே வேணும் வாழ்க்கையில். இதுவரைக்கும் நம்ம சொன்னதை விட உயர்ந்தது என்னன்னா இதெல்லாம் துறக்கிறதுங்கிறது. ஆக எவனொருவன் இதுக்குன்னே டைம் டெடிகேட் பண்ணுறானோ தஸ்யைவ, அப்படி படிக்கணும். தஸ்யைவ சப்ளை பண்ணணும், ஸ்லோகத்தில் இல்லை. தஸ்யைவ எவனொருவன் இந்த 3 சாதனங்களில், ஸ்ரவண மரண நிதித்தியாசனங்களில், ஸ்ரத்தாபக்தி தியான யோகங்களில் நிலைத்து நிற்கிறானோ. திஷ்டத்தின்னா என்ன அர்த்தம்? இதுலேயே நிலைச்சு நிற்கிறான். அவன் எந்த விதமான ரிச்சுவலும் பண்ணுறதில்லை, உபாசனையும் பண்ணுறதில்லை, இந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் மாத்திரம் பண்ணுறானோ தஸ்யைவ அவனுக்குத்தான் மோக்ஷா, அவனுக்குத்தான் மோக்ஷம். எப்படிப்பட்ட மோக்ஷம்னா அவித்யா கல்பிதா தேகபந்தாத்து மோக்ஷா, அஜானத்தினால கற்பிக்கப்பட்ட தேகபந்தத்திலிருந்து மோக்ஷம். அவித்யா கல்பிதாத்து தேகபந்தாத்து. அதனால் என்னென்னா அறியாமையினால் கற்பிக்கப்பட்டதிலிருந்து, இந்த உடல் கட்டிலிருந்து. ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கார். முமுக்ஷுத்வம் லக்ஷணம் ஸ்லோகத்தை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்துமிச்சா. 28வது ஸ்லோகம், 28வது ஸ்லோகத்தில் இருக்கு. மோக்துமிச்சா முமுக்ஷுதா, அவனுக்குத்தான் மோட்சங்கிற. ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்துக்கு தான் சிஷ்யங்கிட்ட சொல்கிறார், இனிமேல் நீ இங்கே வந்தாச்சு, என்கிட்ட படிக்கிறதுக்கு வந்தாச்சு, சரணாகதி பண்ணியாச்சு, இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோ, வேறு ஏதாவது அந்தந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் போகக்கூடாது. இதுக்கு தான் நீ டைம் கான்ட்ரிபியூட் பண்ணணும், வேறு எதுக்கு நீ டைம் கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நீ கேட்குற மோட்சம் கிடைக்கும். சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான். நான் சொல்கிறத கேட்டையானா உன்னுடைய தொடர்பவம், இந்த சம்சாரம் நீங்கும். அன்னதன் சிசுவை ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு, சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான். அப்படின்னு கைவில் என்ன சொன்னதை கேட்டபோதே அப்படின்னு அடுத்த பாடல். தடமடு மூழ்கினான் போல, நல்ல வெயிலில் வந்துட்டுருக்கிற ஒருத்தன், நல்ல அழகான காற்று, நல்ல மரமெல்லாம் சுற்றி, இங்கே இருக்கிற மரமெல்லாம் எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். இந்த குளத்தை சுற்றி எப்படிலாம் மரம் இருந்திருக்கும். இந்த பக்கமெல்லாம் மரம் இருக்குது, அங்கே மனுஷன் இருக்கான்.
இங்கே ஒரு 30 மரம் வைக்க மாட்டானோ எவனாவது? வச்சு தண்ணி ஊற்றப்படாதோ, அதையும் எடுத்துன்னு போயிடுவாங்க. எல்லாம் அங்கே இருக்கிற டைல்ஸை தூக்கின்னு போய்ட்றான், இந்த ஷெட்டே காணாமல் போய்டுறது, அப்புறம் அங்கே இருக்கிற திண்ணையவே தூக்கின்னு போய்ட்றான். எப்படி தான் தூக்கின்னு போகிறானோ தெரியல. நான் சுற்றி பார்க்குறேன், இதுக்கு கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷனும் இல்லைன்னு தெரியறது. இந்த குளத்தை பற்றி சொல்கிறேன். இந்த குளம் அவ்வளோ பிரம்மாண்டமான குளம். இன்னைக்கு இந்த குளம் வெட்ட முடியுமா? எப்பேற்பட்ட குளம் இது. இந்த குளத்தை சுற்றி வரும்போது பார்த்தா என்னெல்லாம் கடை விட்டால் நம்மளே தூக்கின்னு விடுவோம் போல் இருக்கு. எல்லாம் போயின்னு இருக்கு. நான் பார்க்குறேன், இங்கே மாத்திரம் மரம் இருக்குது இந்த பக்கத்தில். அங்கே எல்லோரும் நல்லா ஆனந்தமாக சாயங்காலம் ஆச்சுன்னா அவன் மோட்சத்தில் தான் இருக்கான். எல்லாம் ஆனந்தமாக தூங்கிட்டு இருக்கான். எல்லாம் பையெல்லாம் எல்லாம் மன்னாரன் கம்பெனிக்கு போன மாதிரி தான். வேலைக்கு போகிறான்னு தெரியாது. எல்லாம் இங்கே வச்சுன்னு அப்படியே இதை வச்சுன்னு ஆனந்தமாக தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இடம் இல்லையோ என்னவோ தெரியல. அதெல்லாம் இங்கே ஒரு திண்ணையும் பெருசு பெருசாக இருக்கா, அதுலேயும் பாதி கல்லாம் நிறைய பேர் தூக்கியிருக்கான். அதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான் எல்லோரும். ரொம்ப விசேஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் பார்த்தா நிறைய மரமே இல்லை. அழகாக மரம் வைக்கலாம், வச்சு நல்லா ஜலம் விட்டால் கொஞ்ச நாளில் நல்லா வந்துடும். ஒரு புங்க மரம் வச்சா போகிறோம், புங்க மரம் வேப்ப மரத்தை வச்சா போகிறோம், அழகாக இருக்கும். அப்போ இங்கேயும் எல்லோரும் தூங்கலாமே, வச்சு கொடுக்கலாமே. எல்லாரும் அப்படியாவது மோட்சத்தில் இருக்கிற புண்ணியம் நமக்கு கிடைக்குமே. யாரோ புண்ணியம் வச்சான்னு சாலையிலே புளிய மரம் ஜமீன்தார் வச்ச மரம்னா, ஏழைகளை வாழ வைக்கும் எல்லோருக்கும் உதவும் மரம்னு ஒரு பாட்டு அந்த காலத்தில் வரும். சொன்ன தடமடு மூழ்கினான் போல, சொன்னதை கேட்டபோதே அது எனக்கு சிஷ்யனுக்கு குரு சொன்னாரோ இல்லையோ, உன்னோட துக்கத்தை போக்குறதுக்கு வழி இருக்குது, நான் சொன்னதை நீ கேட்டையானா நிச்சயமாக உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்ட்டார். கேட்ட உடனே இவனுக்கு அப்படியே வெயிலில், ரொம்ப கடுமையான வெயிலில் வந்துட்டுருக்கிறவனுக்கு நல்ல மரத்துக்கு சுற்றி இருக்கிற இடத்துல காற்று அங்கே அருமையாக அடிக்கிறதுக்கு சாயங்காலம் பார்த்தா தெரியும். என்னால் அந்த காற்று அந்த இதில் பட்டு வர்றதா, இந்த ஜலம் இருக்குது, கொஞ்சம் ஜலம் இருக்குது, அந்த ஜலத்தில் வர்ற காற்று பட்டு வருது. அதுக்கும் பறவைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பட்டு வர்றதா பார்த்து வந்த உடனே இவனுக்கு என்னென்னா அப்படியே தடம் மடு மூழ்கினான் போல அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துதான் அப்படின்னு கைவல்ய நவனியத்தில் சொல்கிறார். எதுக்கு சொல்கிறோம்னா, இங்கேயும் அவர் தான் சொல்கிறார், இதெல்லாம் இந்த எவன் ஒருத்தன் இதிலேயே ஸ்திரமாக நிற்கிறானோ, அதனால தான் கிருஷ்ணர் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் கீதையில், அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். நித்தியத்துவம்னா நிலச்சி நிற்கணும், வேறு எதுலேயும் வேறு அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இது பண்ணக்கூடாது. அவித்யா கல்பித்தாத் தேகபந்தாத் மோக்ஷா பவதி தஸ்யைவ. ஸ்ரவணமரண நிதித்தியாசனத்துக்குன்னே டயத்தை கொடுக்குறவனுக்கு தான் மோக்ஷங்கிறார். சரி, இதோட இதெல்லாம் ஸ்ரவணமரண நிதித்தியாசனம் முடிஞ்சுது. அதை பற்றி இதை சொல்லியாச்சு. இப்போ தான் அழகாக ஆரம்பிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் வரப்போகிறது. ஸ்ரத்தா பக்தி தியான யோகான் முமுக்ஷோ. நான் பிரித்து சொல்கிறேன். ஸ்ரத்தா பக்தி தியான யோகான் முமுக்ஷோ முக்தேர்ஹேதூன் பக்தி சாக்ஷாத் ஸ்ருதேர்கீஹி யோ வா ஏதேஷ்வேவ திஷ்டதி அமுஷ்ய மோக்ஷः அவித்யா கல்பிதாத் தேஹபந்தாத். ஸ்ரத்தா பக்தி தியான யோகான் முமுக்ஷோः முக்தேர்ஹேதூன் பக்தி சாக்ஷாத் ஸ்ருதேர்கீஹி ஸ்ருதேர்கீஹி யோ வா ஏதேஷ்வேவ திஷ்டதி அமுஷ்ய மோக்ஷः அவித்யா கல்பிதாத் தேஹபந்தாத்.
இந்த மீட்டர் படிக்கிறது இப்படி தான், இது மீட்டர் இப்படி தான் இருக்கும். விவேக சூடாமணியில் இப்படி தான் இருக்கும் சிலதெல்லாம், சில ஸ்லோகங்கள்லாம். ஸ்ரத்தா பக்தி தியான யோகான் முமுக்ஷோர் முக்தேர் ஹேதூன் பக்தி சாட்சாத் ஸ்ருதேர்கீஹி யோ வாயேதேஷ்வேவ திஷ்டத்யமுஷ்ய மோக்ஷோ வித்யா கல்பிதாத் தேகபந்தாத். அப்படி தான் படிக்கணும்.